ரிவ்யூவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். என்னது ₹1 கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க. ஆள் அசுத்தம் மல்லியே மல்லியே தூக்கம் எனக்கு வள்ளியே வள்ளியே. இந்திரன் வந்ததும் தந்திரம் வந்ததும் இந்த சினிமா தான். எங்கள் எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். பொம்பளை பசங்க யாராவது வீட்டில் வந்தால் முதல்ல அவங்கள வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, எங்கேருந்து வரீங்க, மறுபடியும் வரீங்களா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு திக்குனுது, என்னடா எப்போ எப்படி லைட்டாக தாத்தா எட்டி பார்க்குறாரு. சூப்பர் ஸ்டார் கமலஹாசன், விஜய், அஜித். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னால் ரசிக்க முடியல. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன பேர பையன் மருமகன் புள்ள வச்சுக்கிட்டு ஏங்க நித்திலன் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்க இப்போ ரீசெண்டாக? காதல் கசக்குதையா. அதாவது பார்த்தீங்களா, அவருக்கு கூட காதல் கசக்குதாங்க. இவ்வளோ அளவுக்கு வைரலாகவும் என்னை விட பெரிய ஹிட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அமெரிக்காவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்களை விட உங்கள் பேர் நல்லா அடிக்கா சார்ன்னு. என்னங்க நம்ம பேர் இப்படி ஆகி செட்டு. அவர் அமெரிக்கா அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படி போகிறதால பயங்கர ரீச் ஆச்சு. பொதுவாக அந்த பியாண்ட் வுட்ஸு இந்த டீமுக்கெலாம் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை எடுக்கிறீங்க. ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு பசங்களாம் வந்து இன்பம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். நம்ம பையங்க நம்ம பொண்ணுலாம் ஒரு இன்பம். அதோட இன்னொன்று பேரப்பிள்ளைகள் பேரின்பம். அது நடிகர் திலகம் சிவாஜி சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் நான் உணர்கிறேன். ஏன்னா 3 பசங்க எனக்கு, பல்லவராஜன், பிருத்திவிராஜன், பிரேமராஜன். ஒரு பிரேமராஜனுடைய மகன் தான். ஒரு பேர் சொல்ல மாட்டாரு. நீயே சொல்கிறேன் பாப்பா. வாரிகள். நித்திலன்னா முத்து. ஒரு பேரன் பாட்டு பாடி அதை நான் பார்க்குறேன்னும் போது இதை விட சினிமா நமக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்குது. பிள்ளைகள் கூட நம்ம அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா இல்லையான்னு யோசித்து பார்த்தா இல்லை. ஆனால் இப்போ ஒரு மணித்துளியும் பேரன் கூட கொஞ்சிறது, அவனை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு போகிறதுலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறீங்கள, அது இதை விட பெரிய மகிழ்ச்சி. வேறு என்ன வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை அது இல்லை, அது வாங்கினா இது வாங்கினா இல்லை, இங்கே கிடைக்குது, வாங்கிக்கும். ஆள் அசுத்தம் மல்லியே மல்லியே தூக்கம் எனக்கு வள்ளியே வள்ளியே. இந்திரன் வந்ததும் தந்திரம் வந்ததும் இந்த சினிமா தான். எங்கள் எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். பாடு எனக்கு முடிஞ்சிச்சு, நீங்க வாங்க. அவனுக்கு டர்ன் முடிஞ்சிச்சா? நீங்க பாருங்க. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன. எப்படி? கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன. நீ பண்ணு. இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. நீங்க வந்து பயங்கர குசும்புத்தனத்துக்கு பேர் போனவர், இது உலகத்துக்கே தெரியும். இதை வேற மறைச்சிருக்காரு. ஒரு கண்ணாடியை போட்டு பல வருடமா அதை மறைச்சிருக்காரு. அந்த கண்ணாடியோட சாப்டர் நம்ம அப்புறம் பேசலாம். பட் சார், இவர் எப்படி ரொம்ப நாட்டியா, எப்படி உங்க பேச்செல்லாம் கேட்பாரா? பாண்டியராஜன் பேர எப்படி நாட்டியா இல்லாம எப்படி இல்ல, ரொம்ப நல்லவரா தெரியுது சார். வந்ததுல பார்த்தா ரொம்ப அறிவுத்தன்மையான விஷயம். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ இனிமேல் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். பொம்பளை பசங்க யாராவது வீட்டில் வந்தால் முதல்ல அவங்கள வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, எங்கேருந்து வரீங்க, மறுபடியும் வரீங்களா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுலியாக தான் பேசுகிறான். அது வேறு இப்போதைக்கு அவனை நோட் பண்ணால் முதல்ல போயிட்டு உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்றான், எனக்கு திக்குனுது, என்னடா எப்போ எப்படி. இப்போ லைட்டாக தாத்தா எட்டி பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் எனக்கு சந்தேகம் வரல சார். இப்போ லைட்டாக தாத்தாவோட ஷேட் இருக்கு போல. சரி, தாத்தா குட் பாயா? இல்லை, தாத்தா நாட்டி பாய். யூ டோன்ட் நோ தாத்தா ஹோல் ஸ்டோரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஃபேமிலியோட இந்த ஒரு வைப்பு, ஒரு ஜாலினஸ் இதெல்லாம் இருக்குது. பட் ஜென்ரலாகவே ஒரு ஃபேமிலியாக நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா என்ன ஃப்ரீ டைமில் எப்படி எங்கன்னா போவீங்களா? ஏன்னா அதிகபட்சம் பார்க்க முடியல. ஸோ அதனால கேட்குறோம், எப்படி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது இவங்களாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். என் மேலே சில கோபம் கூட இருக்கலாம். பீச்சுக்கு போகலாம், எங்கேயாவது சாப்பிட போகலாம் அப்படி கூப்பிடுவாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? மைண்டு எதனா வேலை செய்யும், எங்கேயோ எதோ யோசனை இருப்பேன். இல்லை நான் வரலன்னுவேன். அவங்கள நான் வரலன்னு சொல்கிறது தான் ஷாக்காக இருக்கும். ஏன் வரலன்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் வருத்தம் இருக்கும் தான். ஆனால் பெரும்பாலான நேரம் போவேன்.
அது நிறையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நானும் போய் பீச்சில் மணல்லாம் உட்காந்துட்டு விளையாடுற ஆள் தான் இப்போவும். அது மாதிரி கிடைக்கிற டைமுக்கு போகிறது தான். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், வெளிநாடு போகிறது, வெளி உலகம் போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு நாள் வரும், நட்சத்திரம்னு பார்த்துட்டு இந்த லைஃப்பை விட்டுறாதீங்க. போய் பாருங்கள். வெளி உலகம் பார்க்க தான் மைண்டே மாறுது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ நிறைய மாறி இருக்கு. இது மாறாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா நான் பார்த்த சினிமா வேற. பட் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், சினிமாவே நிறைய மாறி இருக்கு. பட் ஏதாவது ஒரு விஷயம் மாறாமல் இருந்தால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் அடுத்த லெவல் போயிருக்கோம் அப்படின்ற தோணக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்கா? இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்ததுனால கேட்குறேன். இல்லை, இந்த கலாச்சாரத்தெல்லாம் அப்பப்போ பதிவு பண்ணி வச்சுக்கிறதால இது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுது எப்பவுமே. ஆனால் கலாச்சாரம் இப்போது வேகமாக போகிறதால ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் இந்த பெருசுங்க சிறுசுங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசு அப்படி தான் அப்படின்லாம். ஒரு பெரியவங்க இல்லாத வீடு ஒரு நூலகம் இல்லாத வீடு மாதிரி தான். அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. இப்போ அனுபவத்தை சொன்னாவே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி சினிமாவில் மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த டெக்னிக் இல்லை, அது இப்போது மதிக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த காலத்து பழைய மிஷினு அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டென்ட்டும் சரி, அன்றைக்கி இருந்த கண்டென்ட்டு. இப்போ எதனா சொன்னால் என்ன அவன் கதைலாம் சொல்கிறான், ஏதோ ஒரு ஐட்டம் சொல்லு, ஒரு சீன் சொல்லு, கதை சொல்கிறதே ஒரு கிண்டல் அப்படிலாம் ஆகிடுச்சு. அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க கொஞ்ச நேரத்தில் கதைன்ட்டு. நான் வந்து மக்கள் தரத்தை நடிகர் தள்ளியும் ரசித்தேன். சூப்பர் ஸ்டாரையும் கமல் ஸ்டாரையும் நடித்தேன், ரசித்தேன். விஜய் அஜித்து கூட பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்கள படங்களை பார்க்கும்போது என்னால் முழுமையாக போய் இந்த படத்துக்குள்ள இன்வால்வ் ஆக முடியல. நான் சொல்கிறது பிடிக்குது முழுமையாக அப்படியே. ஆனால் இவங்களுக்கு அது நிறைய பிடிக்குது. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இவங்களை பிடிக்குது. நான் போனேன்னா அது பிளாக் காமெடி, அது பிளாக் கண்டென்ட் அப்படின்னு. என்ன பிளாக் ஒயிட்டு என்ன சொல்கிறானுங்க அவனுங்க, மியூசிக் என்னடா அப்படியே இப்படி இருக்குதுன்னா அது புரிய மாட்டேது உங்களுக்கு. அந்த ஒரு கிட்டார் பீஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், நமக்கு என்னையா புரியல அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நானும் அப்போது ஒரு மனசுக்கு ஒரு விரக்தியாக இருக்கும்போது ஒரு நாயகன் போடுங்கப்பா, ஒரு சார் படம், ஒரு ஃபைட்டு அதெல்லாம் பார்க்குறோம், விஜய் டான்ஸ் படம். ஆனால் நான் போர் அடிக்கும் போது தியாகராஜ பகதூர் படம் ஒன்று கொண்டாந்து போடுங்கப்பா, அது ஆமாம் நான் கேட்டது இல்லையே. பியூ சின்னப்போ ஃபைட் ஒன்று போடுங்க, சொப்பன வாழ்வில் என்னையோ வேறு மாதிரி அப்படின்றோம். எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 ஜென்ரேஷன் தான் நான் ரசிக்கிறேன். மக்கள் தர்க்கம், நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், விஜய் அஜித். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னால் ரசிக்க முடியல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் ரசிக்க முடியல. இந்த 3 ஜென்ரேஷன். அதேமாதிரி இன்றைக்கி இருக்காங்க பாகவதரை ரசித்தவங்க மற்ற படமே பார்க்க மாட்டாங்க, வெறும் பாகவதர் படம் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கா, நேற்று சினிமா நல்லா இருக்கா, அதை நம்ம கணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சினிமாலே இருக்கோம், சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சதை இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணி விடணும், இன்னும் மெழுகேற்றி அப்படியே கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். அது வேறு அது சரியில்லை சரியில்லைன்னு எதுக்கு. படங்கள் பொறுத்துக்கு எப்படி இப்போ பேரனை வந்து நாங்கள் படங்கள் எதிர்பார்க்கலாம், ஏன்னா பயங்கர ஸ்டெப்பு மூமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு, ஏன்னா இப்போ படத்தில் நடிக்க போகிறாரோ அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ எப்படி இப்போதைக்கு அந்த மாதிரி பேராசெல்லாம் அவருக்கு அந்த ஐடியா இருக்கோ? ஐடியாலாம் இருக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அவர். அந்த அந்த மழை, அது ஒரு குழந்தை எப்படி பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அதெல்லாம் பண்ணால் அன்றைக்கி இப்போ ஷூட் பண்ணதை போட்டோன்னே அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மழையாக மாதிரி இருக்கணும், அவனை வந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நல்லா பண்ணுறான், நல்லா படிக்கணும், நல்லா படிப்பில் வரணும். உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு அறிவாளி பையனாக இருக்கப்போ. அந்த அந்த ஸ்டெப்ஸ் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிங்களா, யார் சொல்லி கொடுத்தா? வீடியோ பார்த்து அவரே. ஆமாம். ஓ அப்படியா? ஓகே. உங்கள் பெரியப்பா அப்பப்போ கொஞ்சம் இன்வால்வ் ஆவார், பட் மோஸ்ட் அவன் பார்க்குறது அப்படியே இப்போ பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் கொடுக்குறது தான். சரி, தாத்தா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? தாத்தா எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை ஜாலியாக இருப்பாரா தாத்தா?
சிஸ்டா இருப்பாரு. ஸ்ட்ரிக்ட்டா ஓ என்ன பண்ணாருமா ஸ்ட்ரிக்ட்டா என்ன பண்ணாரு தாத்தா திட்டுவாரா திட்ட மாட்டாரு என்ன சொல்வார் தாத்தா நான் போலீஸ் கிட்ட திட்டினா போலீஸ் கிட்ட விட்டுருவேன். தாத்தாக்கே லைட்டா போலீஸ்னா பயம் எத்தனை படங்கள்ல நாங்க பாத்துருக்கோம் ஏன் திட்டுறாங்க தாத்தா? நீ சேட்டை பண்ணாதானே திட்டுவாங்க. சரி, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? நான் இப்பதான் சேட்டை பண்றேன். நீ பண்றியா? சேட்டை பண்ணலையா சார் அவரு சரி ஓகே குட் பாய் நீங்க சேட்டை பண்ண மாட்டீங்க உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் தாத்தா ஐயா. தாத்தா ஹீரோ. இப்படி ஒரு பேரன் இந்த மாதிரி ஒரு மீடியாவில் சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் மாமா. யாருக்கு பிடிச்ச ஹீரோனா எங்கள் தாத்தா தான் சொல்கிறான்ல, இதை விட என்ன வேணும் நமக்கு? சார் இவர் இவ்வளோ வந்து என்ன சொல்லு சேட்டை பண்றாரு நீங்க எப்படி சின்ன வயசுல பயங்கர சேட்டை பண்ண அம்மா ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்களே இல்லை அவரை பத்தி அம்மா சொல்லியிருப்பாங்களே பயங்கர சேட்டைலாம் பண்ணுவாரோ? நான் எப்படி இது மாதிரிலாம் கேமராவில் இல்லையா இப்போது வச்சுருந்தா பார்த்து இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல சார் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருப்பீங்களே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சேட்டெல்லாம் உண்டு தான். அப்படிலாம் டைரக்ட் ஆக முடியுமா? கோ எஜுகேஷனு ஓ கோ எஜுகேஷன் அப்படிலாம் இல்லைன்னா அப்படி டைரக்ட் பண்ண முடியும்? ஓ வாழ நான் ரொம்ப படிப்பாளியும் கிடையாது, ரொம்ப மக்கும் கிடையாது. நம்ம சென்டர் பெஞ்சு பேக்கும் கிடையாது. ஆனால் சேட்டை அது இவனா பேர பையன் மருமகன் புள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட். அதாவது பரவாயில்ல சார் அதெல்லாம் இப்போ அது முடிச்சு போயிடுச்சு இப்போ சும்மா அப்படியே லைட்டா அப்படியே பேசிட்டு ஜாலியா போயிடலாம். நம்ம படங்கள்ல இருக்க முக்கால்வாசி அதான். இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? அப்புறம் இப்ப நேரில் அதெல்லாம் பண்ணியிருக்காரு போல. அதான் எல்லா சேட்டைகளும் உண்டு போல. எப்படி சார் உங்க பையன் எப்படி சார் ரொம்ப குவாய்ட்டா அமைதியா? இவர் எப்படி? அவர் ஏன் முன்னாடி போயிட்டு தான் பின்னாடி எல்லா வேலைகளும் பண்ணுவாரு. அது தெரியாது எனக்கு. யோசிக்கிறாரு மருமக வேற பக்கத்துல வச்சு இந்த பொண்ணு கேக்குதே நல்லா இருக்கிற குடும்பத்தை கலரி விட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கார் புடிய எக்ஸ்ட்ரீம் அத்துப்படி எல்லா பேர் ஒரு ஒரு செகண்டுக்கு கிராஸ் ஆனால் போதும். இது இந்த கார் அந்த கார் இந்த கார்னு எப்படி எல்லா காரும் ஒன்று சொல்லு. எல்லா எப்படி என்னென்ன எல்லா கார் காரும் உங்களுக்கு பிடிக்குமா? நேம்ஸ் தெரியுமா? தாத்தா கார் பேர் என்ன சொல்லு? கிரிட்டா. அப்பா கார்? அப்பா காரு? கியா. கியா ஃபுல்லா கியா. சோனட். பெரியப்பா கார்? வண்ணா. பல்லவா பெரியப்பா கார்? ஐடென்டி. i20. சரி இப்போ குழந்தைக்கு என்ன கார் பற்றி கேட்கணும் சொல்லுங்க. அப்போ அது இல்லை இப்போ என்னன்னா சார் கார் நேம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன போனோம்னா பாண்டியராஜன் சார் வீட்டில் இத்தனை கார்கள் உள்ளது. ஐயோ ஐயோ வசதியுடன் வாழும் பாண்டியராஜன் சார். சார் நாங்க டைட்டில் போட மாட்டோம் ஆனா வெளியில இந்த மாதிரி தேங்க்யூப்பா நாங்க செய்யற வேலையை இன்னைக்கு அழகா நித்திலன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா கிட்ட உங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அதை சொல்லவே இல்லை? அவங்களுக்கு வந்து அதாவது ஹெல்ப் பண்ணுறது நம்ம நேச்சர் உண்டு. யாராவது தான் கேட்டால் அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. வீட்டில் உள்ளவங்க ஒர்க் பண்ணுறவங்களோ சுற்றி உள்ளவங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கொடுக்குற குணம் ஜாஸ்தி உண்டு. தங்கிட்ட இல்லைன்னா கூட இருக்கிறத கொடுத்துருவார். நமக்கு வேணும்னு தனியாக வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் நீங்க சொல்லுங்க. இதான் நாங்கள் பிரதர்ஸ் 3 பேரில் எங்கள் 3 பேர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையும். ஸோ அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா. இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் learn from the masters. என்னது ₹1 கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க.